இந்திய ரயில்வே ஆகஸ்ட் 2026 முதல் புதிய முன்பதிவு முறையை செயல்படுத்த தயாராகி வருகிறது. அதன்படி பயணிகள் ஓடும் ரயிலிலும் உறுதி செய்யப்பட்ட பயண சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். இதற்காக ரயில்வேயில் கையடக்க முனையம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான பயணிகளுக்கான பயண சீட்டு முன்பதிவு செயல்முறையை எளிமையாக்கி வேகப்படுத்துவதில் இந்திய ரயில்வே ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. ரயில்வே தனது புதிய பயணிகள் முன்பதிவு முறையை ஆகஸ்ட் 2026 முதல் படிப்படியாக செயல்படுத்தும். இந்த முறை 1986 முதல் நடைமுறையில் உள்ள தற்போதைய முன்பதிவு தளத்திற்கு மாற்றாக அமையும். இது ரயில்வே வரலாற்றில் மிகப்பெரிய தொழில்நுட்ப மேம்பாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ரயில்வேயின் தற்போதைய PRS முறை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அக்காலத்தில் பயணிகளின் எண்ணிக்கையும் டிஜிட்டல் முன்பதிவுக்கான தேவையும் இன்றைய நிலையை விட கணிசமாக குறைவாக இருந்தனர். இருப்பினும் ஆன்லைன் பயண சீட்டு முன்பதிவில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கருத்தில் கொண்டு ரயில்வே முழு அமைப்பையும் நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்த முடிவு செய்துள்ளது. இதை சாதிக்க பயணச்சீட்டு பரிசோதகர்களுக்கு வழங்கப்படும் HHT கருவியை ரயில்வே மேம்படுத்துகிறது. ஒரு பயணி சோதனைக்கு வர தவறினால் பயணச்சீட்டு பரிசோதகர் காலியாக உள்ள இருக்கை குறித்து தகவலை மேம்படுத்தப்பட்ட HHT கருவியில் பதிவேற்றுவார். TTE இதை செய்தவுடன் காலியாக உள்ள இருக்கைகள் குறித்த தகவல் IRCTC இணையதளத்தில் காட்டப்படும். பயணிகள் அடுத்த நிலையத்திலிருந்து தாங்கள் செல்ல வேண்டிய நிலையத்திற்கு பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். கையடக்க முனையத்தில் செய்யப்பட்டுள்ள புதிய மேம்படுத்தல் RAC மூலம் பயணம் செய்பவர்களுக்கும் மற்றும் பயணச்சீட்டுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முன்பு உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டுடன் ஒரு பயணி குறிப்பிட்ட நிலையத்தில் ஏறவில்லை என்றாலும் பயணச்சீட்டு பரிசோதகர் அடுத்த 2 நிலையங்கள் வரை காத்திருப்பார். அதன் பிறகுதான் காலியாக உள்ள இருக்கை வேறு ஒருவருக்கு வழங்கப்படும். புதிய முன்பதிவு முறையின் மிகப்பெரிய நன்மை அதன் அதிகரித்த செயலாக்க திறனாகும். பயணச்சீட்டு முன்பதிவின் போது சர்வரில் ஏற்படும் பெரும் அழுத்தத்தை குறைத்து பயணிகளுக்கு தடையற்ற முன்பதிவு சேவைகளை வழங்குவதே ரயில்வேயின் இலக்காகும். லட்சக்கணக்கான பயணிகள் ஒரே நேரத்தில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முயற்சிக்கும் பண்டிகை காலங்கள் மற்றும் உச்சப்பருவங்களில் இந்த அமைப்பு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை வழங்கக்கூடும். ரயில்வே அமைச்சகத்தின்படி தற்போது அனைத்து ரயில் பயணச்சீட்டு முன்பதிவுகளில் சுமார் 88% இணைய வழியில் செய்யப்படுகின்றனர். இதனால்தான் டிஜிட்டல் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மற்றும் மொபைல் செயலி ஆகிய இரண்டிலும் முன்பதிவு அனுபவத்தை மேலும் தடையற்றதாகவும் வேகமானதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கமாகும். பழைய அமைப்பிலிருந்து புதிய அமைப்புக்கு மாறும் காலகட்டத்தில் பயணிகளுக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த மாற்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக ஆகஸ்ட் மாதம் முதல் ரயில்வே படிப்படியாக ரயில்களை புதிய நடைமேடைக்கு மாற்றும். புதிய தளத்தின் மிகவும் பிரபலமான அம்சம் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான காத்திருப்போர் பட்டியல் முன்கணிப்பு வசதியாகும். இது காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணச்சீட்டுகள் உறுதி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்த ஒரு மதிப்பீட்டை வழங்கும். ரயில்வே அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த தொழில்நுட்பத்தின் துல்லியம் கணிசமாக மேம்பட்டுள்ளது. இது பயணிகள் தங்கள் பயணத்தை சிறப்பாக திட்டமிட உதவும்.